இந்த பாப்பா அவளோட நாயை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறான். சர்ச்சுக்கு வெளியில நாயை விட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு வர வரைக்கும் சம்மதா இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போய் ப்ரே பண்றா. ப்ரே பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா அவளோட நாயை காணோம். அவளும் அந்த நாயை தேடி பார்க்கறா. நாய் பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்கறா. ஆனா எங்க தேடியும் நாயை காணோம். அங்கேயே அழுதுட்டு இருந்தவள ஒரு பாட்டி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறாங்க. பொண்ணை காணுமேனு பதறி போயிருந்த அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அவளை சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. கடைசியா நாயை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ சமாதானம் ஆகுறா. எப்பவும் தொலைஞ்சு போன நாயை பத்தியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து அவ அப்பா அம்மா ஒரு டாக் ஷாப்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து ஒரு நாயோட ஜாலியா பழகிறத பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமான்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு என் நாய் தான் வேணும்னு பிடிவாதமா சொல்லிட்டா. சரின்னு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. ஒரு நாய்க்காக இந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணதோட விடாம அவங்க நாயோட போட்டோ போட்டு காணவில்லைன்னு போஸ்டரை ரோடா ஒட்டுறாரு. அப்போ எங்கிருந்து ஒரு நாய் அவர் கால் கிட்ட வந்து உட்காருது. அப்போ ஒருத்தன் ஓடி வந்து அது என்னோட நாய்ங்கன்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அந்த நாயை தூக்கிட்டு வேகமா ஓடி போய் வண்டியில ஏறிடுறான். சந்தேகப்பட்டவர் இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட தராரு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் அந்த வண்டியை ட்ரேஸ் பண்ணிட்டாரு. நிறைய நாய்களை திருடி வச்சிருக்கானுங்க. நம்ம நாய் எங்க இருக்கோன்னு அந்த பாப்பா தேடுறா. ஆனா அவ நாயை மட்டும் காணோம். அந்த பிளேஸை சர்ச் பண்ண இன்ஸ்பெக்டர் அவன் நாயோட பெல்ல கையில வச்சு காட்டுறாரு. ஆக்சுவலி இவன் நாயும் இங்கே தான் இருந்திருக்கும். ஆனா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்கும். எங்க போச்சுன்னு பார்த்தா எந்த சர்ச் வாசல்ல நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி பாப்பா சொன்னாலோ அதே சர்ச் வாசல்ல தான் நிக்குது. இதை பார்த்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.